கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சபையார் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்களை சொல்லிக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து படிக்கும்படியாக ஆர்வத்தோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய வசனத்தை நிதானமாக நாம் படிப்பதோடு மாத்திரமல்ல, அவைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்து கொள்ள வேண்டியது என்பதும் அவசியமாக இருக்கிறது. சிறிய தீர்க்க தரிசனங்களின் புஸ்தகத்தில் ஓசியா புஸ்தகத்தை நாம் படித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் ஓசியா புத்தகத்தினுடைய முன்னுரை மற்றும் முதல் 2 வசனங்களை நாம் படித்தோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து ஓசியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இருந்து படிக்கும்படி கடந்து செல்வோம். 1049வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 1049 ஓசியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கடந்து செல்வோம். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 2வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசித்தோம். ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் என்ற ஒரு வார்த்தையை நாம் படித்தோம். அதாவது தேவன் இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படி அங்கே இருக்கிறார். அந்த ஒரு பெண் இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளமாகவும் இந்த தீர்க்கதரிசி தேவனுக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எப்படி பாவம் செய்தார்கள், சோரம் போனார்கள் என்பதை காட்டும்படியாக இந்த உதாரணத்தை தேவன் அங்கே ஓசியாவினிடம் சொல்லி செய்ய சொல்கிறார். என்ன சொன்னார் 2வது வசனத்தில்னா, நீ போய் ஒரு சோர ஸ்திரியை சேரு அப்படின்னு சொன்னார். 3வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை, அண்டர்லைன் பண்ணிக்கங்க அந்த வார்த்தையை, கோமேர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை சேர்த்து கொண்டான். அவள் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இந்த பெண்ணை தான் ஓசியா போய் என்ன செய்கிறார்னாங்க, திருமணம் செய்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவள் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஃபஸ்ட்டு ஒரு பையன் பிறக்கிறாங்க. கோமேருக்கும் ஓசியாவுக்கும் முதல்ல ஒரு பையன் பிறக்கிறார். 4வது வசனத்துக்கு நாம் கடந்து போகலாம். ஓசியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கவனித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பேரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்தில் இஸ்ரவேலின் இரத்தப்படியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபலத்தை ஒழிய பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பையனுக்கு அவர் வைக்கக்கூடிய ஒரு பேர் கவனிப்பீர்களானா என்ன பேர்? இஸ்ரவேல். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்கள் குறிச்சுக்கணும். ஏகுவின் வம்சத்தாரிடத்தில் இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து, இஸ்ரவேல் என்பது ஒரு ஊர், இஸ்ரவேல் என்பது ஒரு ஊர், இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை என்ன செய்ய போகிறேன், நான் ஒழிய பண்ணுவேன். இப்படி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இஸ்ரவேல் அப்படின்னா சிதறப்பட்டது அல்லது ஒழிந்து போகும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லக்கூடியதான ஒரு பெயர் தான் அந்த இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு பெயர். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் அப்படின்றத பற்றி முக்கியமாக நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னா, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருந்து நாம் கவனித்து பார்ப்போமானா, நாபோத் என்ற ஒரு மனுஷன்தான் இஸ்ரவேல் என்ற இடத்துல வாழ்ந்தார். புரிஞ்சுக்கங்க, இஸ்ரவேல் என்றது நாடு. அந்த இஸ்ரவேல் நாட்டில் ஒரு பகுதி தான் எந்த ஊர்? இஸ்ரவேல். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் தான் இஸ்ரவேல் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. இஸ்ரவேல் என்றது ஒரு குறிப்பிட்ட பகுதி, சரிங்களா? அந்த இடத்துல யார் இருந்தார்னா நாபோத். அப்போது இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருந்தது யாருன்னா ஆகாப்.
ஆக்சுவலி அவர் ராஜாவாக இருந்தார் தான், ஆனால் அவருடைய மனைவியாகிய ஏசபேல் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலகட்டத்தில் ஏசபேலுடைய அல்லது ஆகாப்புடைய மோசமான ஆட்சி வடதேசமான இஸ்ரவேலிலே அங்கு இருந்தது. ரொம்ப கொடுமை பண்ணாங்க. ஊழியக்காரர்களெல்லாம் சாகடிச்சாங்க, ஆங்காங்கே விக்கிரகங்களை ஏற்படுத்தினார்கள். மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையானது இஸ்ரவேல் தேசத்தில் அங்கே இருந்தது. இந்த இஸ்ரேலில் ராஜாவுக்குன்னு ஒரு இடம் இருந்தது. அதுக்கு நடுவில் இந்த நாபோத் என்ற ஒரு மனுஷனுடைய இடம் இருக்குது. ராஜா போய் ஆகாப் ராஜா போய் அந்த இடத்துல அந்த மனுஷங்கிட்ட அந்த இடத்த கேட்குறார், இந்த இடம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை நான் தரமாட்டேன், இது எங்களுடைய பூர்வீக இடம், நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவியாகிய ஏசபேல் கிட்ட சொல்லும் பொழுது, அந்தம்மா நீ கவலைப்படாத, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி இந்த நாபோத் மேலே பொய்யான குற்றச்சாட்டை ஏற்படுத்தி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி ஒரு தவறும் செய்யாத அந்த நாபோத்தை அந்த இஸ்ரேலில் கல்லடிச்ச சாகடிக்கக்கூடிய மிக கொடூரமான காரியத்தை ஏசபேல் செஞ்சார். இப்படிப்பட்ட பாவம் அவர்கள் செய்ததுனால அவர்களை அழிக்கணுன்றதை தேவன் முடிவு பண்ணார். அந்த சூழ்நிலையில் தான் எகு என்று சொல்லக்கூடியதான ஒரு ராஜா வரார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் ஏசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாப்பின் குடும்பத்தை என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, அழித்து விட கடவாய். யார்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னா எகு கிட்ட சொல்கிறாங்க. எகுவே நீ இது போல பாவம் செய்த அந்த ஆகாப்பினுடைய குடும்பத்தை நீ என்ன பண்ணினோன்னா அழிச்சிடணும்னு சொல்கிறார். பாருங்கள், ஒருத்தர் செஞ்ச தப்பு கண்டிப்பாக அந்த தப்பிலிருந்து அவர் என்ன செய்ய முடியாதுன்னா எஸ்கேப் ஆகவே முடியாது, மிஸ் ஆகவே முடியாது. சில நேரத்தில் அடிப்படையான சில விஷயங்களை குறிப்பாக இன்றைக்கி புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிறதான நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக அடிப்படையான சாதாரண விஷயம்னு கூட நாம் அது தோணலாம். பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, வஞ்சனை உள்ளதாக இருப்பது, பழி வாங்குவது, ஒருத்தருக்கு தீமை செய்வது, ஒருத்தருடைய நிலத்தை அபகரிப்பது, ஒருத்தருடைய பணத்தை அபகரிப்பது, இதெல்லாம் ஒரு கட்டத்தில் எப்படி போய் கொண்டு இருக்கிறதுனா, பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுறவங்களே சில நேரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடலாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எவ்வளவு காலமானாலும் தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஒருவேளை இன்றைக்கி புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு அது நேரடியாக கிடைக்கலனாலும் நியாய தீர்ப்பின் நாளில் நிச்சயமாக அதுக்கு தண்டனை உண்டுன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த வம்சத்தையே ஏறக்குறைய எகு என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே அழிக்கிறார். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்களேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். இஸ்ரேலிலும் ஆகாப்பின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் கவனித்து பாருங்கள், அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு எகு என்ன செஞ்சிட்டாரு, கொன்று போட்டான், எல்லாரையும் சாகடிச்சிடுறார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் எகு அங்கே செய்தார்ன்றதை நான் பார்க்குறோம். ஏற்கனவே நான் போன கிளாஸில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். யூதா வம்சம் பார்த்திங்களான்னா அந்த ராஜ்யபாரம் லைனாக வரும், ஒருவர் பின் ஒருவராக அது வரும். ஆனால் இஸ்ரவேலுடைய ராஜ்யபாரம் அப்படி வராது. உதாரணமாக நீங்கள் இந்த ஆகாப் பார்த்திங்களான்னா உம்ரின்னு ஒருத்தர் வருவார். உம்ரிக்கு பிறகு உம்ரி, ஆகாப், அகசியா, யோராம் இவங்கெல்லாம் ஒரு வம்சம். இப்போ எகு என்ன பண்ணுறாருன்னா அந்த வம்சத்தை மொத்தமாக அழிச்சிடுறார். அதன் பிறகு வந்த ராஜாக்கள் எல்லாம் எகு வம்சம். தேவனே அதை சொல்கிறார். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா இதே 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, கர்த்தர் எகுவை நோக்கி,
என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என்ன பண்ண, இந்த மாதிரி அழின்னு சொன்ன உடனே நீ போய் என்ன பண்ணிட்ட, எல்லாரையுமே அழிச்சிட்ட. அப்படி நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாப்பின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். எத்தனை தலைமுறை இருப்பாங்களா? ஆமாம், எகுவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்களான்னா யோவகாஸ், யோவாஸ், யெரொபெயாம் 2 ஏற்கனவே நாம் படித்தோம் பாருங்கள். யோசியா எந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்னு நாம் படித்தோம் பார்த்தீங்களா, ஓசியா. அந்த யெரொபெயாம் 2, சகரியா, இந்த 4 பேரும் இந்த யெகூவினுடைய வம்சத்தில் வந்தவர்கள். இதில் ஆச்சரியம் பாருங்கள், தேவன் என்ன சொல்கிறாரோ அப்படியே நடந்தது. 4 பேர்னா 4 பேர். அதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க இஸ்ரவேலை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி தான் போகுது. ஆக யெகூ அந்த இஸ்ரவேல் வம்சத்தாரில் குறிப்பாக பாவம் செய்த அந்த மக்களை இஸ்ரவேலில் என்ன பண்ணுறாரு, அவர் அழிக்கிறார். இப்போது ஆகாப் தப்பு பண்ணார், யெகூ அழிச்சாருன்னு படிச்சோம் இல்லைங்களா? யெகூ ஒன்றும் நீதியான ராஜாலாம் கிடையாது. யெகூ உட்பட பின்னாடி வந்த 4 ராஜாக்களுமே மோசமான ராஜா தான். யெகூவோ அந்த 4 பேருமே ஒரே பாவத்தை தொடர்ந்து செய்தார்கள். அது என்ன தெரியுங்களா? அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவான யெரொபெயாம் ஒரு தப்பு பண்ணார் பாருங்க. அதாவது 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஒன்றை தானிலோ இன்னொன்று பெத்தேலிலோ ஸ்தாபித்தார் பாருங்க. அந்த பாவத்தில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டார்கள். நான் ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை குறித்து கொள்ளுங்க, சரிங்களா? உதாரணமாக யெகூ பாவம் செய்தது நீங்கள் பார்த்தீங்களான்னா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 29 32 வசனம் வரைக்கும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. அடுத்து யெகூவுக்கு பிறகு வந்த யோவகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் செய்த பாவத்தை குறித்து நாம் 13ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் படிக்கிறோம். அவருக்கு பிறகு வந்த யோவாஸ், அவரும் அதே போல் பாவம் செய்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தவர், யெகூவின் வம்சத்தில் வந்தவர். இதை நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 10-11 நீங்கள் படிக்கலாம். அடுத்து யெரொபெயாம் 2, இப்போ இந்த ஓசியா புஸ்தகத்தில் முக்கியமாக நாம் படிக்கிறோம் இல்லைங்களா, யெரொபெயாம் 2, இவரும் அதே போல் செய்கிறார். 2 ராஜாக்கள் 14-24. அதன் பிறகு வந்த சகரியா, இவரை குறித்து 2 ராஜாக்கள் 15-9 நாம் படிக்கிறோம். இவரும் அதே போல் பாவம் செய்தார். அப்போது என்னதான் இருந்தாலும் தவறு செய்த ஏசபேலுடைய குடும்பத்தை, அந்த ஆகாப்பினுடைய வம்சத்தை யெகூ அழித்திருந்தாலும் யெகூவின் குடும்பத்தார் அந்த ராஜாக்கள் தப்பு செய்யும் பொழுதும் அவர்களுக்கும் தண்டனை கொடுப்பார். அவர்கள் தொடர்ந்து அந்த ராஜ்யத்தில் விக்கிரகாராதனை செய்து கொண்டு பாவம் பெருக்கக்கூடிய அந்த காரியத்தில் தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்ன்றதை ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போது என்ன ஒரு காரியம் சொல்கிறாருன்னா, அந்த முதல் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறாமல் பாவம் செய்து கொண்டிருப்பதினால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்ன செய்யப்பட போகிறீர்கள் என்றால் சிதறடிக்கப்பட போகிறீர்கள். அதனால் அந்த முதல் பையனுக்கு என்ன பேர் வைக்க சொல்கிறாரு? இஸ்ரவேல்னு பேர் வை. சரி, இப்போ 5வது வசனத்துக்கு நாம் போகலாம் பாருங்க. அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். இஸ்ரவேலின் வில் என்றால் அவனுடைய இஸ்ரவேலினுடைய பலம், இஸ்ரவேலுடைய வல்லமை. இந்த இஸ்ரவேலுடைய வல்லமையை நான் ஒழிப்பேன். தொடர்ந்து நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, குறிப்பாக விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறதுனால, தேவனுடைய சட்டத்தை நீங்கள் மதிக்காதபடியினால உங்களுடைய வில்லை என்ன பண்ண போகிறேன்? உடைத்து போடுவேன். ஆமாம், உடைச்சி போட்டார். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், BC 722 இந்த இஸ்ரவேல் மக்கள் அசிரியர்களால் தோற்கடிக்கப்பட்டு அவர்களுடைய ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். வாசிச்சு பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்க. ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசிரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் அப்படின்னு நாம் படிக்கிறோம். அப்போ என்ன செஞ்சிட்டார் அவர்? இங்கேருந்து உங்கள் வில்லை உடைச்சி
அவங்கள கொண்டு போயிட்டாரு. சரி, இதை முன்னாடியே ஓசியா சொல்கிறார், இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ரைட், 6வது வசனத்துக்கு இப்போ நாம் கடந்து போகலாம். ஓசியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில், ஓசியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்துக்கு நாம் கடந்து போகலாம் பாருங்க. அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து, இப்போ ரெண்டாவது திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றார். 2வது தடவை யாரு? ஒரு பெண். ஃபர்ஸ்ட் பையன் இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ 2வது ஒரு பெண். என்ன பேர் வைக்க போறாங்க பாருங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு. லோருகாமா அண்டர்லைன் பண்ணிக்க. இவளுக்கு லோருகாமா என்னும் பேரிடு. ஏன் அந்த பேர் அந்த அம்மாவுக்கு? தொடர்ந்து பாருங்க. ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில் நோ மர்சி. லோருகாமா அப்படின்னா அந்த பேருக்கு அர்த்தம் ஷார்ட்டா சொல்லணும்னா இரக்கம் இல்லை, முழுவதுமாய் அகற்றி விடுவேன், அவர்களை முழுவதுமாய் அகற்றி விடுவேன். இரக்கம் இல்லை, கருணை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் இப்படி பாவம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதினால் அவர்கள் நிச்சயமாக தண்டனையை எதிர்கொள்வார்கள். இரக்கம் இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லக்கூடிய ஒரு பேர் தான் என்ன பேர்? லோரு காமா. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆமாம், இரக்கம் இல்லை, அவங்களுக்கு மிக பெரும் தண்டனை கிடைச்சது. இஸ்ரவேல் மக்கள் அந்த 10 கோத்திரத்தார் மேலே வடதேசம் என்று அழைக்கப்பட்ட அந்த மக்கள் அவர்கள் தொடர்ந்து தப்பு செய்யும்போது, பாவம் செய்யும்பொழுது இரக்கமில்லாத தண்டனை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, மறுபடியும் நாம் 2 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. அடிக்கடி நம்ம 2 ராஜாக்கள் தான் திருப்ப வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் அதை ஒரு கை வைத்து கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார், யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. அப்போ தன் முகத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரா? அவர்களை அகற்றி விட்டார். கோபம், அவ்வளோ கோபம் அவங்க மேலே, முக்கியமாக அவர்கள் கீழ்ப்படியாதபடியினாலே. எரேமியா புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. பாவம் செய்யக்கூடிய அநீதியாய் வாழக்கூடிய மக்களை குறித்து சொல்கிறார் பாருங்க. 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்க. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. எவ்வளோ கோபம் இருந்தால் இந்த வார்த்தையை பேசுவார். இது இங்கே மட்டும் இல்லை, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்கிறாரா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலேயே நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களை குறித்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் என்ன செய்கிறோன்னா கவனிக்கிறோம். பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். அப்போ எவ்வளோ கோபம் பாருங்கள் தேவனுக்கு. இரக்கம் இல்லை. என்ன பண்ணுவேன்? நான் அவர்களை அழித்து போடுவேன். தேவனை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணால் அவர்களுக்கான தண்டனை என்பது நிச்சயமாக அவர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்னா கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இப்போ நீங்கள் ஓசியாவுக்கு வந்துடுங்க. 1050வது பக்கம் ஓசியா புஸ்தகத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. அப்போ 2வது பிறந்த ஒரு பிள்ளை, ஒரு பெண். என்ன பேர் வைக்க சொல்கிறார் பாருங்க? லோருகாமா. அதனுடைய அர்த்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன இல்லை? இரக்கம் கிடையாது, கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை உண்டு, முழுவதும் அகற்றி போடுவேன்ற அர்த்தத்தில் சொல்கிறார். சரி, 7வது வசனத்தை நாம் இப்போ வாசிக்கலாம் பாருங்க. யூதாவின் வம்சத்தாருக்கு, ஆனால் யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்ய என்ன பண்ணுவாரா? பிற்பாடு இவங்களும் கூட கெட்டு போனாங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் குறிப்பாக இந்த இஸ்ரவேல் மக்கள் அழிந்து போகக்கூடிய காலத்தில், அந்த அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட காலத்தில்
யூதாவில் வந்து எசேக்கியா ராஜாவாக இருக்கிறார். அந்த காலகட்டங்களில் எசேக்கியா வந்து ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இஸ்ரவேல் மக்களை யார் அடிமையாக கொண்டு போனாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ இஸ்ரவேல் மக்களை கிமு, அதாவது பிசி 722 அந்த 10 கோத்திரத்தாரையும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு தங்கள் ஊருக்கு ஒருத்தங்க கொண்டு போனாங்கன்னு சொன்ன இல்லையா? யாரை படித்தோம் நாம? அசிரியா. அசிரியர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா இப்போ இங்கேருந்து கொண்டு போனாங்க. ஆனால் பாருங்க, அதே அசிரியர்கள் 2 கோத்திரம் மாத்திரம் இருக்கக்கூடிய யூதாவின் மீது அடுத்து படையெடுத்து வராங்க. தைரியம் வந்துச்சு அவங்களுக்கு. என்ன தைரியம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு, இவங்களும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே தேவனை வணங்கக்கூடியவர்கள் தானே. அப்போ இஸ்ரவேல் மக்களை நாம் சண்டை போடும்போது தேவன் உதவி செஞ்சாரா? செய்யலையே, விட்டுட்டாரு. அவங்கள கொண்டு போயிட்டோமே, இவங்களை பிடிச்சிடலாமே ஈஸியா அப்படின்னு யூதா கிட்ட சண்டைக்கு வராங்க அசிரியர்கள். என்ன நடந்ததுன்றத நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன், நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக்கங்க. 34, 35 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 496வது பக்கத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 34, 35 நான் படிக்கிறேன் பாருங்க. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். இப்போ அசிரியர்கள் யூதாவை முற்றுகை போட்டுட்டாங்க, எந்த நேரமும் யூதாவை தாக்கலாம். அப்போ ஒரு வார்த்தை சொல்றார் தேவன், நான் இந்த யூதாவுக்கு என்னவா இருப்பேன்? ஆதரவாக இருப்பேன். 35 பாருங்க, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை, அதாவது 185,000 பேரை சங்கரித்தான். பாருங்க, ஒரு ராத்திரியில் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க? 185,000 பேர். இப்போது இஸ்ரவேல் மக்களும் தேவனுக்கு பிரியமாக நடந்திருந்தா அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு இரக்கம் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? யோசிப்பாருங்க. யூதாவை காப்பாற்றின தேவன் ஏன் அவங்கள கைவிட்டுட்டாரு? ஏன்னா அவர்கள் செய்த பாவம். பாருங்க, பிரச்சனை எல்லாருக்குமே வரும், சோதனை எல்லாருக்குமே வரும், பசி பட்டினி கடன் எல்லாருக்குமே வரும், வெவ்வேறு வியாதிகள் எல்லாருக்குமே வரும். ஆனால் தேவனிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் தான் அதை மேற்கொண்டு ஜெயித்து நம்மால் வர முடியும். ஏன்னா தேவனுடைய இரக்கமும் தேவைங்க. தேவனுடைய கிருபை இல்லாமல், தேவனுடைய இரக்கம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எல்லாம் என் கூட இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னாலும் ஃபெயிலியர் ஆகிடுவோம். யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் என் கூட இருக்கிறார், அவருடைய வசனத்தின்படி நான் வாழ்கிறேன் என்கிற ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது எதையும் நம்மால் ஜெயிக்க முடியும் கர்த்தருக்குள்ள. இந்த வசனம் அதை தான் சொல்லுது. 10 கோத்திரம் அடங்கிய அந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்கள தோற்கடித்த அதே அசிரியா மக்கள் யூதாவை ஜெயிக்க முடியல. 185,000 பேர் ஒரு நாளில் மரித்து போனார்கள். நீங்க பாருங்க, அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாருங்க, மறுபடியும் அந்த ஓசியா புஸ்தகத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போ யூதா வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். அண்டர்லைன் பண்ணிக்கங்க அந்த வார்த்தையை, யூதா வம்சத்தாருக்கோ இரக்கம் செய்வேன். இதுதான் தேவனுடைய இரக்கம். தேவனுடைய இரக்கம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தேவன் அந்த இரக்கத்தை கொடுப்பார். தேவனுடைய கிருபை இருக்கணும், தேவனுடைய தயவு இருக்கணும்.
இதே இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. வில்லினாலும் பட்டயத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல். இப்ப எப்படி ஜெயிச்சாங்க? இப்ப இந்த யுத்தத்துல இப்ப நான் ஒரு வசனம் சொன்னலையா, அதுல எப்படி ஜெயிச்சாங்க? எத்தனை குதிரை வீரர்களை கூட்டிக் கொண்டு போனார்கள்? எத்தனை குதிரைகளை கூட்டிக் கொண்டு போனார்கள்? எத்தனை வீரர்களை கூட்டிக் கொண்டு போனார்கள்? ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சங்கரித்தார். காலைல எழுந்து பார்த்தா ஒன்லி என்னதான் இருக்குது? அங்க பிரேதங்கள் தான் இருக்குது. நீங்க கிதியோனுடைய பாடம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். வெறும் 300 பேரை கொண்டு எண்ணி முடியாத மக்கள் அங்கே இறந்து போனாங்க. வெறும் 300 பேர். ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க இங்க. இப்படிப்பட்டவர்களை கொண்டு ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்ற தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். ஒரு வசனம் நீங்க வாசி பாருங்க, சங்கீதம் 20:7 வாசி பாருங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு. இன்னைக்கு கூட நான் என்னுடைய திறமை என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் தெரியுமா, அல்லது நான் எப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்மேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஒரு படிப்பு படிச்சிருக்கிறேன் தெரியுமா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சில நேரங்களில் சில காரியங்களில் அந்த படிப்பு, திறமை, வேலை உதவியாக இருக்கலாம். ஆனால் அது மேன்மை பாராட்டக்கூடிய சூழ்நிலை கிடையாது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் என்ன செய்வாங்களா, மேன்மை பாராட்டுவார்கள். தொடர்ந்து பாருங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. நாங்க எதை மேன்மை பாராட்டுவோம்? யோசிப்பா, அருமையான வார்த்தை. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்து. நீங்க 2 கொரிந்தியர் 10:17 வாசிச்சு பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். பாருங்க, யாரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும் நாம? ஏன்னா இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். தேவன் தான் செய்கிறார். நம்முடைய சுய விருப்பம், சுய காரியம் என்று ஒன்று அங்கே கிடையாது. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதமும் மாத்திரம்தான் இதில் இருக்குதுன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓசியாவுக்கு நாம் கடந்து போகலாம். ஓசியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து போகலாம். அருமையான வார்த்தை. அந்த கடைசி வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். இது பூமிக்குரிய ரட்சிப்பு, ஒரு பூமிக்குரிய பாதுகாப்பு. ரைட்டுங்களா? சரி, 8வது வசனத்துக்கு நாம் கடந்து போகிறோம். ஓசியா 1:8 பாருங்க. அவள் லோருகாமாவை முளை மறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். 3வது பிள்ளை, 3வது ஒரு மகன். ஃபஸ்ட்டு பையன் இல்லையா, இஸ்ரேல்னு பேர் வைக்க சொன்னார். 2வது பொண்ணு லோருகாமா அப்படின்னு பேர் வைக்க சொன்னார். அப்போ ஃபஸ்ட்டு சிதறடிப்பேன், 2வது என்ன சொன்னார்னா இரக்கம் இல்லை அப்படின்னாரு, 3வது ஒரு பையன். அப்பொழுது அவர் இவனுக்கு லோகம்மி என்னும் பேரிடுன்னு சொல்றார். 9வது வசனம். அப்பொழுது அவர் இவனுக்கு லோகம்மி என்னும் பேரிடு. இந்த பேரு லோகம்மி எழுதிக்கங்க. புது புது பேரா நம்ம படிக்கிறோம் இல்லையா? லோகம்மின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என் ஜனம் அல்ல, நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. குறிப்பாக லோகமி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் என் ஜனம் அல்ல. அவள் தேவனுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் பாருங்க. ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், நீங்கள் வாசித்து பாருங்க. உபாகமம் 32:21 வாசித்து பாருங்க. தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன், நானும் தண்டனை கொடுப்பேன். இன்னும் தொடர்ந்து நீங்கள் ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பாரு. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும்
கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அப்போ எப்படி அவர்களை அவர் தன்னுடைய ஜனமாக ஏற்றுக்கொள்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் சொல்றாரு, இவர்கள் இனிமேல் யார் கிடையாது, என்னுடைய ஜனம் அல்ல. 10வது வசனத்துக்கு நாம் போகலாம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நாம் போகலாம் பாருங்க. என்றாலும் இப்போ 3 காரியம் சொன்னார், 3 பிள்ளைகள். முதல் மகன் பெயர் என்ன? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் சிதறப்பட்டது அல்லது தள்ளிவிடப்பட்டது, அழிக்கப்படும் அப்படின்ற அர்த்தம். 2வது லோருகாமா. லோருகாமான நோ மர்சி, இரக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். 3வது பையன் லோகம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் சொல்றாரு, என் ஜனம் அல்ல. என்றாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வசனம் சொல்றார். 10வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். இப்படி இருந்தாலும் இனிமேல் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்லா வளருவாங்க. இது எதை குறிக்குதுன்னா, ஃப்யூச்சரில் வரக்கூடிய காலத்தில், குறிப்பாக தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகிய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, தேவ சித்தம் நிறைவேறக்கூடிய காலத்தில் அவங்க எப்படி இருக்க போகிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறார் பாருங்க, அதிகமாக இருப்பார்கள். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். பாருங்கள், இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். ஒருத்தர் தேவனுடைய பிள்ளை ஆகணும்னா முதலாவது அவர் என்ன செய்யப்பட வேண்டும்? மீட்கப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு பையனுக்கு என்ன பேர் வச்சாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? சிதறடிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. இப்போ பாருங்க, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுக்குறாரு, அந்த மக்கள் மீட்கப்படுவார்கள். அந்த மக்கள் மீட்கப்படுவார்கள். 2வது பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சாரு, லோருகாமா, இரக்கம் இல்லை. இப்போ மீட்கப்படுவார்கள்னா இப்போ தேவனுடைய இரக்கம் இருக்குதா இல்லையா? இரக்கம் வரும், இரக்கம் உண்டு. ஆமாம், இன்னைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்னா யாருடைய இரக்கத்தினால்? தேவன், அவருடைய தேவனுடைய இரக்கத்தினால் இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். இரக்கம் உண்டு. அப்போ 3வது பையனுக்கு சொன்னாரு, லோகம்மி, என் ஜனம் கிடையாது. ஆனால் இப்போ நாம் யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை. வாசித்து பாருங்க நீங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப இன்னைக்கு யாரா இருக்கிறோம் நாம? அவருடைய பிள்ளைகள். நீங்க ஆக்சுவலா இப்போ இந்த ஓசியா 1:10 படிச்சோம் இல்லைங்களா? இதை இன்னொரு இடத்துல நாம் படிக்கிறோம். வாசிச்சு பாருங்களேன். ரோமர் 9ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ரோமர் 9 25, 26 குறிச்சுக்கங்க அந்த வசனத்தை. ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 25, 26 பாருங்கள். அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும். இதில் இன்னொரு பாடமை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புறஜாதி மக்களும் கூட தேவனுடைய ஜனங்கள் அல்லாதவர்களாய்தான் இருந்தார்கள். சரி, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. பாருங்க, இப்போ நம்ம ஏன் ஓசியாலாம் படிக்கணும்? ஏன்னா புதிய ஏற்பாட்டிலையும் கூட எந்த புக்கை பற்றி சொல்லியிருக்குது? ஓசியாவை பற்றி சொல்லியிருக்கு. எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. எந்த இடத்துல இவங்க என் ஜனங்கள் அல்லன்னு சொன்னாரோ இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கேயே சொல்றாரு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. இது ஓசியா இன்னொரு இடத்துலையும் சொல்றாரு. நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஓசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில்
23வது வசனம் பாருங்க. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். இந்த வசனத்தை எடுத்து தான் ரோமரில் என்ன செய்கிறாரு, பதிவு செய்கிறார். ஓசியா சொல்லியிருக்கிறாரு. பிரியமானவர்களே, உண்மையாகவே இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோமா இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்கிறார், ஆசாரியர்களும் ராஜாக்களும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். ஆனால் முன்னாடி பாவம் செய்யும் பொழுது என்னன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் என் ஜனம் அல்ல. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரும், யூதர்களாக இருந்தாலும் சரி, கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, சுயாதீரராக இருந்தாலும் சரி, இப்போ இன்னைக்கு நாம் எல்லாரும் யாருடைய சொந்தமாக இருக்கிறோம்? தேவனுடைய சொந்தம், அவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் அவர் தப்பு பண்ணா அவர் நிலைமை என்ன? இஸ்ரவேல் மக்கள் அதுக்கு தான் எக்ஸாம்பிள். நீ என் ஜனம் இல்லை, துரத்திட்டார், உனக்கு இரக்கம் இல்லை, சிதறடிக்க பண்ணுவேன். இதெல்லாம் செய்தார் தேவன். ஞாபகம் வச்சுக்கணும். நாம் இன்றைக்கு நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் வாழணும். கடைசியாக நாம் ஓசியா 1:11 வாசித்து இந்த வேத பாட வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு, ஒரு வசனம் மட்டும் குறிச்சிக்கங்க, வாசிக்க வேண்டாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 16, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் யூதர்களும் புறஜாதிகளும் என்ன செய்யப்பட்டார்கள்? கூட்டப்பட்டார்கள், ஒன்றிணைக்கப்பட்டார்கள். அவர் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தம்முடைய இரத்தத்தினாலே, சிலுவை மரணத்தினாலே சமாதானத்தை ஏற்படுத்தினார். அருமையான வார்த்தை. யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்படுவார்கள், இஸ்ரவேலின் நாள் பெரிதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறார். பிரியமானவர்கள், இப்போ 1ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக நாம் படிக்கிற ஒரு பாடம் இதுதான். திருமணம் செய்ய சொல்கிறார். ஒரு சோர ஸ்திரியை முதல்ல ஒரு பையன் பிறக்கிறாரு, இஸ்ரேல்னு பேர் வை. 2வது ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க, லோருகாமான்னு பேர் வை. 3வது ஒரு பையன் பிறக்கிறாங்க, லோகமின்னு பேர் வை. அவர்களை சிதறடிக்க பண்ணுவேன், இரக்கமில்லை, என் ஜனம் அல்ல. ஆனாலும் அவர்களை மீட்பேன், ஆனாலும் அவர்களுக்கு இரக்கம் செய்வேன், ஆனாலும் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்ற ஆறுதலோடு இந்த முதல் அதிகாரத்தை அவர் நிறைவு செய்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்படியாக நாம் கடந்து செல்வோம். உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.